திருவள்ளூர்ல நடந்த பாமகவுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்துல திரு அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டுல மணல் குவாரிகள் மூலமாக கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் அளவுல ஊழல் முறைகேடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் கண்டுக்காம இருக்காங்க அப்படிங்கிற ரீதியில ஒரு பகீர் குற்றச்சாட்டை முன் வச்சாரு. இன்னொரு பக்கம் தனியார் நிறுவனங்களிலும் 75% உள்ளூர் மக்களுக்கு கட்டாயமாக வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானங்களை இயற்றி இருந்தாரு. அதே நேரத்துல வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக அங்கம் வைக்கின்ற கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாமளும் ஆட்சி புரியணும், ஆட்சிக்கு உதவி செய்கின்ற கூட்டணி கட்சியும் ஆட்சியில் அங்கம் வைத்தால் மட்டும்தானே அது சமூக நீதி ஆட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக திரு விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு சிக்னல் காட்டியிருக்காரு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே ஆட்சியில் பங்கு அப்படின்லாம் பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, வட மாவட்டங்கள்ல பாமகவுக்கு வலுவான வாக்கு வங்கி இருக்கு. வட மாவட்டங்கள்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாகவும் தாவேகா இருக்கு. தனிச்சு இருந்தா வாக்குகள் சிதறும், அதே நேரத்துல அரவணைச்சு பயணிச்சா அது வெற்றி வாக்குகளாகவும் மாறும் அப்படின்னு ஒரு அரசியல் கணக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க நன்கறிந்த அரசியல் விமர்சகர்கள்.